வணக்கம். ஒரு நூற்றாண்டை கண்டிருக்கிற இந்திய சினிமாவில எத்தனையோ இசையமைப்பாளர்களை இந்தியா கண்டிருக்கு. அந்த இசையமைப்பாளர்கள்லாம் அவங்கவுங்க காலத்துல அவங்கவுங்க ஆகச்சிறந்த இசைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா கால ஓட்டத்தாலும் ரசனை மாற்றத்தாலும் தலைமுறை இடைவெளியாலும் அந்த இசைகள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு, ஏற்கப்பட்டிருக்கு. ஆனா 45 ஆண்டு காலமாக ஒரே ஒரு பாட்டு மட்டும் நியூ இயர்னாலே இந்திய இசை ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பாட்டாக இருந்திருக்கு. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் இனிமை குறையல, வயது குறையல, இளமை குறையல. அந்த அளவுக்கு அந்த பாட்டை இந்திய ரசிகர்கள் நியூ இயர் வந்தாலே கொண்டாடி தீர்க்கிறாங்க. அந்த பாட்டு என்னடான்னா, சகலகலா வல்லவன் படத்துல இளையராஜா அவர்கள் இசையமைச்ச இளமை இதோ இதோ அந்த பாடலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடந்த 45 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல நியூ இயர் வந்தாலே சகலகலா வல்லவன் படத்துல வந்த இந்த இளமை இதோ இதோ இந்த பாடல் தான் பெருநகரங்கள் உட்பட குக்கிராமம் வரை எல்லோரு காதலையும் இனிமையா ஒழிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுவும் குறிப்பா இப்போ சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு இந்த இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ், யூடியூப், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்னு இந்த பாடலை கொண்டாடி தீர்க்கிறாங்க. இந்த பாடலை நான் பிறந்த 1982ல எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல இளையராஜா இசையில எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிருக்கு இந்த பாடலுக்கு. ஆனாலும் கூட இந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமாவில இந்த நியூ இயர்னாலே தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்குது. பல இசையமைப்பாளர்கள் இந்த பாடலுக்கு நிகரான ஒரு பாடலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரலும் இந்த பாடலை அடிச்சுக்கிறதுக்கு இதுவரையும் ஒரு பாடல் கூட வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தனித்த இடத்தை தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கு. இந்த பாடலை இன்னைக்கு வரலும் 2K கிட்ஸ் கூட கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? அதாவது இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் கூட இந்த பாடலை கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாடலுடைய இளமை, இந்த பாடலுடைய இசை கோர்வை எல்லாம் சேர்க்கப்பட்டு பாடலுக்கான இசை கோர்ப்பு மற்றும் அதற்கான வேலையெல்லாம் முடிவடைஞ்ச பிறகு இளையராஜா அவர்கள் எஸ்பிபி கூப்பிட்டுருக்காப்ல இந்த பாடலை பாடுவதற்கு. அப்போ இந்த பாடலுக்கான இந்த முதல் தொடக்கமான ஹே எவரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ங்கிற அந்த வார்த்தையை எஸ்பிபியே இந்த பாடலை பாடுறதாக ஒரு தகவல்.